ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் மார்க்கெட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டேன்ப்பா. என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்க்க வரீங்களாப்பா? நீங்களாம் ஆவலாக இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி என்ன நமக்கு சீப்பாக கிடச்சிருக்கு, என்ன ரேட் அதிகமாக கிடச்சிருக்கு பார்த்துடலாமா? மும்பையில் இப்போ நமக்கு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் நம்ம சப்ஜியோட விலைலாம் குறையும். ஆனால் இன்றைக்கி எனக்கு இந்த பாலக்கட்டு 40 ரூபா, அது விலை கூடுதல். இன்னும் இந்த மேத்தி கீரோட விலை குறையில, இது வந்து 30 ரூபா. சரிங்களா? இது இன்னும் நமக்கு 5 ரூபா 10 ரூபாலாம் கிடைக்கும். பாலக்கும் விலை ஒன்றும் குறைய கிடைக்கும். அதனால் கிடச்சது நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பாலக்கும் மேத்தி வாங்கலை, அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. பாலக் 40 ரூபா, மேத்தி 30 ரூபா. ஓகே. அடுத்து 3 கிலோ வெங்காயம் ஒன்லி 50 ரூபா. இதை வச்சு ஒரு 15 நாள் தள்ளிட மாட்டேன். பின்ன இந்த பக்கம் வாங்க, தக்காளி பக்கத்தில் தக்காளி 10 ரூபா கிலோ. நீங்கள் நினைக்கலாம் கெட்டு போன பழமாக இருக்கணும், அவிஞ்சி போன பழமாக இருக்கும். பாருங்கள், எங்கேயுமே கெட்டு போனது இல்லை, அவிஞ்சி போனதும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. இதில் மட்டும் லேசாக கொஞ்சம் அடிபட்டுருக்கு. 10 ரூபாய்க்குன்னா தக்காளி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு கூறு வெண்டைக்காய் 10 ரூபா, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சின்னதாக இருக்குது. 1/4 கிலோ பச்சை மிளகா 20 ரூபா. இன்றைக்கி பூண்டு தான் ரொம்ப சீப்பாக கிடச்சிது. 1 கிலோ பூண்டு, ஃப்ரெஷ் பூண்டு வெறும் 50 ரூபா. பூண்டு பாருங்கள், இந்த சைஸில் இருக்குது, பரவாயில்ல. 50 ரூபா 1 கிலோ பூண்டு. சேனக்கிழங்கு வாங்கினா 1/4 கிலோ 20 ரூபா. இஞ்சி 10 ரூபா, 5 ரூபாய்க்கு கருவேப்பில்லை. தக்காளி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ வாங்கினேன். பின்ன அவர் காலி பண்ணி கடையை எடுத்து வைக்கும் போது இவ்வளோ மிஞ்சே இருந்தது. அவர் சொன்னார், இதுவும் வாங்கிக்கங்க பாபி, 20 ரூபா தாங்க. நான் சொன்னேன், நீ மூட்டை கட்டிட்டு அப்போ வாங்க மாட்டேன்னு. அப்போ இது 2 கிலோவுக்கு மேலே இருந்தது, 10 ரூபாவை கொடுத்தாரு. இது 2 கிலோ 20 ரூபா. கடைசி ஃபைனல் ஆன பிறகு இதை 10 ரூபாய்க்கு எனக்கு இவ்வளோ தக்காளியும் கொடுத்தாரு. தக்காளியும் பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முட்டைகோசு 1 20 ரூபா. பின்ன உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபா. 1 கிலோ வாங்கிட்டேன். எல்லாம் காட்டிட்டேன்னா எதுவும் பேலன்ஸ் இல்லைல்ல. நமக்கு இன்றைக்கி பாலக்கும் மேத்தி தான் விலை அதிகம், மீதியெல்லாம் சீப்பாக கிடச்சிட்டு. ஒரு வாரம் இதை வச்சு நம்ம வண்டியை ஓட்டிடணும். கேட்டிங்களா, பார்த்துட்டிங்களா? எங்களுக்கு இப்போ குளிர்காலம் ஆரம்பிச்சிட்டு, இன்னும் வந்து சப்ஜியோட விலைலாம் குறையும். எங்கள் ஊர் மும்பை நிலவரம், சப்ஜி மண்டியோட நிலவரம் இதுதான். மார்க்கெட் நிலவரம். மண்டினா சந்தை, எங்கள் நிலவரம் இதுதான். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். பாய் பாய். என்ன பாய்? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க.